இன்றைக்கி என்ன வீடியோனா, என்னோடய குட்டி க்யூட் கார்டனில் கிடைச்ச வெஜிடபிள்ஸ் கீரைங்க தான் காமிக்க போகிறேன். பாருங்கள், இதெல்லாம் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணது. பப்பாளி பாருங்கள், இந்த பப்பாளி க்யூட்டாக இருக்குல்ல, என்ன ஒரு டிசைனில் ஒரு பப்பாளி. என்கிட்ட 3 விதமாக பப்பாளி மரம் இருக்குது. அதில் கிடச்சது தான் இது. இது வந்து சீத்தாப்பழம், கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், லைட்டாக பழுத்துருச்சு. இது வந்து ஃபுல்லாகவே நல்லாவே பழுத்துருச்சு. என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என் பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வேண்டிய நான் அந்த மரம் வச்சு வளர்த்தேன். அப்புறம் இன்னைக்கு வீட்டிலே வளர்த்து பறித்த வெந்தயக்கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி இதுதான் நான் பருப்பில் போட்டு கடைய போகிறேன். அரைச்சி குழம்பு வைப்போம் எப்போவுமே. எங்கள் வீட்டுக்காருக்கு சரி அது பிடிக்கிறது இல்லைன்னு நான் பருப்பில் போட்டு குழம்பு வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வல்லாரக்கீரை, அதுவும் ஒரு கட்டுப்போல் பறித்து வச்சுருக்கேன், சட்னி அரைக்கலான்னு. இது ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள்னு சொல்லுவாங்க, அது சின்ன வெங்காயத்தோட தாள். அப்புறம் கத்திரிக்காய் இன்றைக்கி கொஞ்சம் கம்மி, நான் நிறையா பறிச்சிட்டேன். இப்போ இன்றைக்கி இருந்தது தான் பறித்தேன், முன்னாயத்து கூட பறிச்சிட்டேன். ஒவ்வொரு தடவை பறிக்கும்போது 2 கிலோ பக்கமாக பறிப்பேன். எங்கள் வீட்டில் அடிக்கடி புளி சாப்பாடு, தாலி சாப்பாடு செஞ்சாலே கத்திரிக்காய் பொரியல் தான். அப்புறம் ஃப்ளவர்ஸ், அரளிப்பூ, இது வந்து ப்ளூ கலரில் சங்குப்பூ, பட்டர்ஃப்ளை பீன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என் பையனுக்கு நெய் சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன். கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிக்கும். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நான் செஞ்சுருவேன். ரொம்ப பிடிக்கும் அவனுக்கும், எங்கள் குழந்தைக்கும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் கார்டனிங் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீட்டில் வளர்த்து செய்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஒரு மன திருப்தி தான். ஓகே பாய். ஓகே காய்ஸ், பாய்.